கவி இங்கே வாயேன். என்னதான் ஒரு பிரச்சனை, நானே 1008 வேலையில் இருக்கிறேன், நீ வேறு சொல்லு. நைட்டுனா உங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கு. இந்த பிரச்சனை வராமல் என்ன பண்ணும்? எங்கள் அப்பா சமாளிக்கிறாரு, எங்கள் அம்மாண்ட வந்து கொடுக்குறாங்க, எங்கள் அம்மா வந்து செலவு பண்ணிடுது, கடங்காரில் போய் வாங்குது, கடங்காரர் வந்து வீட்டாண்ட வந்து சத்தம் போடுறாங்க. சத்தம் போடாத என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமாக செய்வாங்க. இதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற? இப்போ நான் அந்த இடத்துல நீ இருந்தால் தான் உனக்கு வருத்தம் தெரியும். இதுக்கு பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குது. இது கூடமா இருக்கும்? உனக்கு வேண்டிய எல்லா வசனமும் இதில் இருக்குது. சரி படிங்க. நீதிமொழிகளில் 14 முதல் வசனம் பாரு. புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்ரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். இப்போ நம்ம பணம் இருக்கிறப்ப ஞானமாக இல்லாமல் ஆடம்பரமாக இருந்துடுறோம். பணம் இல்லாதப்ப மற்றவங்கிட்ட போய் கையெழுந்த நிலைமை ஆயிடுது. இதனால தான் பைபிளில் வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. நம்ம ஞானமாக இருந்தாலே நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வசனம் நல்லா இருக்குது, எங்கள் அம்மாண்ட போய் நான் சொல்கிறேன்.